ஒரு அமைதியான கிராமத்தில் குமார் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் நல்ல மனம் கொண்டவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பலவீனம் இருந்தது. யாராவது அவனை கோபப்படுத்தினால் அவன் உடனே கோபத்தில் தவறான வார்த்தைகள் பேசிவிடுவான். பின்னர் அவன் மிகவும் வருந்துவான். ஒருநாள் குமார் தனியாக அமர்ந்து சிந்தித்தான். நான் ஏன் எப்போதும் இப்படி தவறு செய்கிறேன்? எனக்கு இந்த பலவீனம் இருக்கிறது, அதனால்தான் என்று அவன் மனதில் நினைத்தான். அந்த நேரத்தில் கிராமத்தில் இருந்த ஒரு மூத்த விசுவாசி அவனை சந்தித்தார். அவர் குமாரின் முகத்திலிருந்த கவலையை பார்த்து கேட்டார். அப்போது குமார் தனது பிரச்சனையை அவரிடம் சொல்லிவிட்டான். அதைக் கேட்ட மூத்தவர் மெதுவாக சொன்னார், மகனே, உன் பலவீனம் பாவம் செய்ய காரணமல்ல, அது தேவனை அதிகமாக சார்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. அந்த வார்த்தைகள் குமாரின் இதயத்தை தொட்டன. அந்த நாளிலிருந்து அவனுக்கு கோபம் வரும்போது உடனே தேவனை ஜெபிக்க ஆரம்பித்தான். கர்த்தாவே, நான் பலவீனமானவன், தயவு செய்து எனக்கு உதவி செய் என்று ஜெபித்தான். நாட்கள் கடந்தபோது குமாரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. முன்பு கோபமாக பேசினவன் இப்போது அமைதியாக பதில் சொன்னான். அப்போது அவன் உணர்ந்தான், பலவீனம் பாவத்திற்கு காரணமல்ல, தேவனை சார்ந்தால் அது பலமாக மாறும். எனவே இதைப்போல நாமும் நம்முடைய பலவீனத்தை சாக்குப்போக்காக பயன்படுத்தாமல் அதை தேவனை இன்னும் அதிகமாக சார்ந்து கொள்ளும் வாய்ப்பாக மாற்ற வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக.